மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்புமிக்கவர்களே, இன்றைய திருப்பலியானது சுனில் மோசஸ் இவருக்கு நல்ல ஒரு துணைவியை இறைவன் தேடி தர வேண்டும் என்றும், ஆலிஸ் மார்க் லூர்துநாதன் அந்தோனியம்மா தங்கம்மா கணேஷ் ஜோசப் மரியப்பா இவருடைய ஆன்மா இறைவனுடைய பிரசன்னத்தில் நித்திலை பாற்றி அடைய வேண்டும் என்றும், முடிவில்லா வாழ்வை இறைவன் அவர்களுக்கு தர வேண்டும் என்றும் இத்திருப்பலியானது கொடுக்கப்படுகின்றது. கல்வாரி வழியை தகுந்த முறையிலே கொண்டாட தடையாக இருக்கிற நம்முடைய பாவங்களை நினைத்து மனவருந்தி ஆண்டவருடைய மன்னிப்பை கெஞ்சி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக் கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் தூயமடியாக வானத்துதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை அவருடைய முடிவில்லா வாழ்விற்குள் அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, வீழ்ச்சியுற்ற உலகை உம் திருமகனின் தாழ்ச்சியினால் மீண்டும் நிலைநிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமை தடையிலிருந்து நீர் விடுவித்த உம் நம்பிக்கையாளருக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அவர்கள் காற்றை விதைக்கிறார்கள், கடும் புயலை அறுப்பார்கள். இறைவாக்கினர் ஓசையா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது, இஸ்ரேல் மக்கள் தாங்களே அரசுகளை ஏற்படுத்திக் கொண்டார்கள். அது என்னாலே அன்று. அவர்களே தலைவர்களை நியமித்துக் கொண்டார்கள். அதை பற்றியும் நான் ஒன்றும் அறியேன். தங்கள் வெள்ளியாலும் பொன்னாலும் தங்களுக்கு என சிலைகளை செய்தார்கள். தாங்கள் அழிந்து போகவே அவற்றை செய்தார்கள். சமாரிய மக்கள் வழிபடும் கன்றுக்குட்டியை நான் வெறுக்குகின்றேன். என் கோபத்தீ அவர்களுக்கு எதிராய் எரிகின்றது. இன்னும் எத்தனை காலம்
அவர்கள் தூய்மை அடையாது இருப்பார்கள். அந்த கன்றுக்குட்டி இஸ்ரேலிடமிருந்து வந்ததன்றோ? அது கடவுள் அல்லவே? கைவினைஞன் ஒருவன் தான் அதை செய்தான். சமாரியாவின் கன்றுக்குட்டி தவிடு பொடியாகும். அவர்கள் காற்றை விதைக்கிறார்கள், கடும் புயலை அறுப்பார்கள். வளரும் பயிர் முற்றுவதில்லை, கோதுமை நன்றாக விளைவதில்லை. அப்படியே விளைந்தாலும் அந்நியரே அதை விழுங்குவர். எப்ராயிம் பாவம் செய்வதற்கென்று பலிபீடங்கள் பல செய்து கொண்டான். அப்பீடங்களே அவன் பாவம் செய்வதற்கு காரணமாயின. ஆயிரக்கணக்கில் நான் திருச்சட்டங்களை எழுதி கொடுத்தாலும் அவை நமக்கில்லை என்று அவர்கள் கருதுவார்கள். பலியை அவர்கள் விரும்புகின்றார்கள், பலி கொடுத்து அந்த இறைச்சியையும் உண்ணுகிறார்கள். அவற்றின் மேல் ஆண்டவர் விருப்பம் கொள்வதில்லை. அதற்கு மாறாக அவர்கள் தீச்செயல்களை நினைவில் கொள்கின்றார். அவர்கள் செய்த பாவங்களுக்கு தண்டனை வழங்குவார். அவர்களோ எகிப்து நாட்டிற்கு திரும்புவார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. இஸ்ரேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். நம் கடவுளோ விண்ணுலகில் உள்ளார். தம் திருவுளப்படி அனைத்தையும் செய்கின்றார். அவர்களுடைய தெய்வ சிலைகள் வெறும் வெள்ளியும் பொன்னுமே, வெறும் மனிதன் கைவிலையே. பல்லவி. அவற்றுக்கு வாய்கள் உண்டு, ஆனால் அவை பேசுவதில்லை. கண்கள் உண்டு, ஆனால் அவை பார்ப்பதில்லை. செவிகள் உண்டு, ஆனால் அவை கேட்பதில்லை. மூக்குகள் உண்டு, ஆனால் அவை முகர்வதில்லை. பல்லவி. கைகள் உண்டு, ஆனால் அவை தொட்டுணர்வதில்லை. கால்கள் உண்டு, ஆனால் அவை நடப்பதில்லை. தொண்டைகள் உண்டு, ஆனால் அவை குரல் எழுப்புவதில்லை. அவற்றை செய்கின்றவரும் அவற்றில் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் அவற்றைப் போல் ஆவர். பல்லவி. இஸ்ராயேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அவரே உங்களுக்கு துணையும் கேடையும் ஆவார். ஆரோனின் குலத்தாரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அவரே உங்களுக்கு துணையும் கேடையும் ஆவார். பல்லவி. நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 32 38 முடிய. அக்காலத்தில் பேய் பிடித்து பேச்சிழந்த ஒருவரை சிலர் இயேசுவிடம் கொண்டு வந்தனர். பேயை அவர் ஓட்டியதும் பேச இயலாத அவர் பேசினார்.
மக்கள் கூட்டத்தினர் வியப்புற்று, இஸ்ராயேலில் இப்படி ஒருபோதும் கண்டதில்லை என்றனர். ஆனால் பரிசேயர், இவன் பேய்களின் தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் என்றனர். இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். எங்கும் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல அலைகழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாள்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாள்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறையேசுவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகம் மற்றும் நற்செய்தி வாசகம் இரண்டுமே நாம் ஆண்டவரின் நம்பிக்கை வைத்து நம்முடைய அழைப்பிற்கு ஏற்ற வாழ்வை வாழ அழைப்பு விடுக்கிறது. முதல் வாசகம் ஒசேயா புத்தகத்திலிருந்து ஒசேயா இறைவாக்கினர் புத்தகத்திலிருந்து வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் நம்மை தேடி வருகின்ற கடவுள், நம்மை அன்பு செய்கின்ற கடவுள், நம்மை அவருடைய அழைப்பிற்கு ஏற்ற தூய வாழ்வை வாழ அழைக்கின்றார். நாம் எப்பொழுது ஆண்டவரை விட்டு விலகி வேறு காரியங்களிலே நம்பிக்கை வைக்கின்றோமோ அப்பொழுது நாம் தளர்ந்து போகின்றோம். இதை இஸ்ராயேல் மக்கள் பல்வேறு நேரங்களிலே மறுத்தவர்களாய் வாழ்ந்ததனால் பல்வேறு நேரங்களிலே அவர்கள் அடிமைகளாக அனுப்பப்பட்டார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களை கைவிடவில்லை. மீண்டும் அவர்களை விடுதலை கொடுத்து அவர்களை அழைத்து வந்து தன் மக்களாக, தன் பிள்ளைகளாக அவர் வாழ அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார். எனவே இயேசுவில் பிரியமானவர்களே, நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருக்கு எதிர்ப்புகள் வந்தாலும், அவரை கண்டனம் செய்தாலும், பல்வேறு துன்பங்களுக்கு அவரை உள்ளாக்கினாலும் அவர் நல்லது செய்வதை விட்டு விலகி எந்த ஒரு பாதையிலும் அவரை மாற்றிக்கொள்ளவில்லை. தன் பாதை தந்தை கடவுளருக்கு வகுத்து கொடுத்த பாதை, ஆவியின் வல்லமையினால் நிரப்பப்பட்ட ஒரு பாதை. அந்த பாதையிலே ஏழை எளிய மக்கள், துன்புறுவோர்கள், அநீதியினாலும் பல்வேறு சமூக இன்னல்களாலும் வெளிமுக்கு தள்ளப்பட்ட மக்களை மட்டுமே அவர் தன்னுடைய மனதிலும் இருதயத்திலும் அவர் கொண்டு அவர்களையே நாடிச் சென்றார். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் சுற்றுப்புறமெங்கும் சிற்றூர்களிலும் பல்வேறு நகர்களிலும் உள்ள தொழுகை கூடங்களுக்கு சென்று கற்பித்தார். கற்பித்ததோடு மட்டுமல்லாமல் அவர் பல்வேறு மக்களை எல்லா நோய்களிலிருந்தும் குணப்படுத்தினார் என்று நாம் வாசிக்க கேட்டோம். நாமும் நம்முடைய வாழ்விலே நல்லது செய்யும் பொழுது பல்வேறு கிரிட்டிசிசம் வரும், நம்மளை பற்றின விமர்சனங்கள் வரும். நாம் அதிலே நம்ம கவனத்தை செலுத்தினோம் என்றால் நாம் நம் கடவுள் கொடுத்திருக்கிற அந்த வாழ்வை வாழ நம்மால் முடியாமல் போய்விடும். எனவே நாம் நமக்கு தீங்கு செய்வோருக்கு எதிராக நாமும் அவர்களுக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்று எண்ணம் நம்மிலே வளர்த்தோம் என்றால் நமக்கு நல்லது செய்ய நேரம் இருக்காது. அன்னை தெரேசா சொல்லுவார்கள், நாம் பிறனம் செய்த குற்றங்களை நாம் நினைத்து கொண்டிருந்தோம் என்றால் அவர்களை அன்பு செய்ய நேரம் இருக்காது என்று சொல்லுவார்கள். எனவே இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவரை போல நாமும் நல்லதையே செய்ய, நல்லதையே நாடி செல்ல, பிறருக்கு வாழ்வு கொடுக்க நம் வாழ்வை அர்ப்பணிப்போம். இது வெறும் அர்ப்பணிப்பு வாழ்க்கை வாழ தேர்ந்து கொண்டவர்களுக்கு மட்டுமல்ல, எல்லோருமே விசுவாசத்தினால் நாம் ஆண்டவருடைய திருமுழுக்கை பெற்றிருக்கிறோம். ஒவ்வொருவருமே இந்த பணியை செய்ய, ஏனென்றால் ஆண்டவர் நற்செய்தியில் சொல்லுகின்றார், அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு.
சினடாலிட்டி, சினட் ஆஃப் சினடாலிட்டி என்று பாப்பரசர் சொல்லுகின்றார். சினட் ஆஃப் சினடாலிட்டி என்றால் எல்லோரும் சேர்ந்து ஒன்றாக திருச்சபையை கட்டி எழுப்புவது, எல்லோரும் விண்ணரசனை உழைக்க, எல்லோருக்கும் பங்காளிகளாக உழைப்பாளிகளாக இருக்க ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். எனவே இந்த நம்ம இந்த ஹீலிங் மினிஸ்ட்ரி, எஜுகேஷன், கல்வியை தருவது, மக்களை ஏழ்மையிலிருந்து உயர்த்துவது, இது வெறும் அர்ப்பணிக்கப்பட்ட குருக்கள் கன்னியர்களுடைய பணிகள் மட்டுமல்லாமல் பொதுநிலையில் எல்லோருமே இதில் நாம் பங்கெடுக்கிறோம். எத்தனை கேத்தலிக் இன்ஸ்டிடியூஷன்ஸில் நம்ம கேத்தலிக் டீச்சர்ஸ் எல்லாம் வேலை செய்கிறாங்க, நர்ஸ் வேலை செய்கிறாங்க, டாக்டர்ஸ் வேலை செய்கிறாங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதுதான் முக்கியம். நம்ம எல்லோருமே சேர்ந்து ஆண்டவருடைய பணியை செய்ய வேண்டும். இதில் எல்லோரும் அதில் பங்கெடுக்க வேண்டும். இந்த பணிகள் மட்டுமல்ல, பொது வாழ்விலும் கூட நாம் பங்கெடுக்க வேண்டும். எனவே இயேசுவில் பிரியமானவர்களே, உண்மையான அரசை கட்டி எழுப்ப வேண்டும். இறை அரசை, ஆண்டவருடைய அரசை இந்த மண்ணிலே நிலைநிறுத்த வேண்டும் என்றால் நாம் எல்லோருமே கடவுளுடைய அழைப்பை ஏற்று வாழ வேண்டும். புதுமைகளை நிகழ்த்த வேண்டும் என்றால் ஆண்டவர்களை நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று 11 பாடல் சொல்லுகிறது. எனவே நம்பிக்கை, விசுவாசம், அதை தொடர்ந்து நம்முடைய செயல்கள் ஆண்டவருடைய செயல்களாக இருக்க இத்திருப்பலி தொடர்ந்து மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையமான இவ்வலியெல்லாம் அந்த தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் தேர்ந்தெடுக்கும் இக்காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக விண்ணக வாழ்வுக்கு உரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். முது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராக எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராயினும் முது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாக முது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர், தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர், அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் சேராஃபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவை
அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் மது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை குறித்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளிக்க அவர் கூறியதாவது: அனைவரும் இதை பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதையும் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் என்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் பீட்டர் மச்சாடு, ஏனைய ஆயர்கள், எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் உமது திரு அவை என்று நிறைவு பெற செய்தது. மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் திருநாள்வெள்ளி திருப்பலியிலே நினைவு கூறுவீர்கள். உற்றார் உறவினர்கள், பெற்றோர்கள், எங்கள் உள்ளே வாழ்ந்து மறித்த அனைத்து ஆன்மாக்களையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து, யாரும் நினையா ஆன்மாக்களையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான எங்கள் அன்னை மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் நினைவு கூறும் புனித அகஸ்டின், ஜாவ்ராம், சீனாவுடைய புனிதர், அவருடைய உடன் மரித்த மறைசாட்சிகள், இவ்வுலகிலும் உகந்தராய் வாழ்ந்த அனைத்து புனிதர்களுடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றின் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே,
ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியுடன் வாழ அருள் புரிந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாய், எல்லா தீமைகளிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் நலமுடன் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் விண்ணக பேரின்பத்திற்காகவும் எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்னும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் விசுவாசத்தை கண்ணோக்கி முது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருளீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப் பெற்ற நாம் அனைவரும் இப்பேறு பெற்றோர்.
யூபிலி ஆண்டின் இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவின் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றிய செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவனவாக நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராக உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மாநில உலகளும் முழு அண்டங்களில் புதிய விண்ணகம் புதிய மண்டலம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கி திருப்பயணிகளாகிய எம்மை தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் என் மீட்பரின் மகிழ்ச்சியும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றக்கூடிய எம் கடவுளாகிய உமக்கு மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மீட்பளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக்கொள்ளவும் உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் மேல் வந்து தந்தை உங்களை ஆசீர்வதித்து என்றும் காத்து வழி நடத்துவாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி